ஆதிபாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. எபிசோடு இப்போ தான் வந்துச்சு. உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பாரதி கிட்ட வந்து கொத்து சாவியை எடுத்து சாரதா வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இனிமேல் எதுவாக இருந்தாலும் இந்த வீட்டில் நீதாமா, உன்னை தவிர வந்து வேறு யாரும் இந்த வீட்டில் உள்ள எல்லா முடிவும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சாவியை கொடுத்தோன்னா ஆதி வந்து செம கோவமாயிடுறாங்க. ஆனால் பாரதி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து சாவியை வாங்கிக்கிறாங்க. வாங்கி முடிச்சதுக்கப்புறம் ஆதி டக்குன்னு கோச்சிக்கிட்டு அங்கே உள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து ஸ்வேதா வந்து என்ன உனக்கு பதவி கொடுத்துற மாதிரி பொறுப்பு கொடுத்துருக்கோன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கியா? உன்னை வீட்டுக்குள்ளேயே வந்து உட்கார வச்சு உன்னை வந்து இதை வேலை வாங்க வைக்கிறது தான் எங்களோட திட்டம் அப்படின்னு ஸ்வேதா நினச்சிக்கிட்டு இருக்கா. உள்ளே ஆதி கோச்சிட்டு போனோன்னா பாரதி வந்து உள்ளே போகிறாங்க. ஏன் ஆதி கோவமாக இருக்கீங்க? பாரதி, உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறீங்களா தெரியாமல் பண்ணுறீங்களா? உங்கள் மேலே எனக்கு செம்ம கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ஆதி அப்படின்னோன்னே, அவங்க உங்களை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வேலை வாங்குறது மாதிரி செய்ய போகிறாங்க. அது உங்களுக்கு தெரியலையா? ஏன் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒரே வார்த்தையில் முடியாதுன்னு சொல்லி தட்டி கழிக்க தெரியாதா உங்களுக்கு அப்படின்னோடனே, இப்படி அப்பாவியாக இருந்தால் என்ன பண்ணுறது பாரதி, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இப்படி இப்போ செய்யலாமா அப்படின்னோடனே, அது முதல்ல கோவப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னே கையை பிடிக்கிறாங்க. முதல்ல கையை விடுங்க, சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நீங்கள் என் கூட ஆஃபீஸ் வர்றது முக்கியமாக, இதுக்கெல்லாம் வந்து வேலைக்காரங்க ஆள் போட்டால் போகாதா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? அவங்களும் அந்த காலத்து மாதிரியே சொல்லிகிட்டு இருக்காங்க, நீங்கள் அமைதியாக இருக்கீங்களே அப்படின்னோடனே, அது ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அந்த வீட்டில் முதல்ல நான் வாசுவை கல்யாணம் பண்ணிட்டு போனப்போ மொத்த குடும்பமும் எனக்கு எதிராக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து நான் என் அன்பால் ஜெயித்தேன்ல, அதே மாதிரி இவங்கக்கிட்டேயும் நான் அன்பால் காட்டி தான் வந்து ஜெயிக்க முடியும். நானும் தமிழும் வந்து அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், புரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு இங்கே இருக்கிற எல்லாரை பற்றியும் தெரியும். யாருமே இவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆளுங்க கிடையாது. உங்களை மேற்கொண்டு கஷ்டம் தான் படுத்த போகிறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து வேணுன்ட்டே வந்து நீங்களும் மாட்டிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஆதி வந்து கோவமாக போகலான்னு போக்குறப்ப வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இப்படிலாம் கோச்சிட்டு போகக்கூடாதுன்னு சட்டையெல்லாம் வச்சுட்டு கன்னத்தை கிள்றாங்க நம்ம பாரதி. செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொன்னான். ஆதி வந்து நான் உங்களை வந்து வழி அனுப்பி விட்றேன் அப்படின்னு பாரதி வந்து சொன்னோன்னே, அங்கே பாருங்களேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து டக்குன்னு வந்து பாரதி இடிப்பை பிடிச்சி இப்படி கன்னத்தில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னோன்னா, சரி வாங்க முதல்ல அவங்கள ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்கிறேன்ட்டு வெளியில் வந்து டாட்டா காமிச்சு காரில் ஏற்றி அனுப்பி விட்றாங்க. ஓ, புருஷனை வந்து வெளியே அனுப்புறியான்னு மேலே சாரதா பார்த்துட்டு வந்து, முதல்ல வந்து உன்னை வீட்டை விட்டு சீக்கிரம் அடித்து துரத்துறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு, இல்லைனா என் பேர் சாரதா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, வேலைக்காரங்க யாரும் இல்லைம்மா நீயே சமைச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரின்ட்டு சமைக்கிறாங்க. சமைச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் கரெக்டாக வந்து துணி துவைக்கிறதுக்கு தேவையான எல்லா துணியும் வந்து வாஷிங் மிஷினில் போடுற மாதிரி பாரதி கிட்ட வந்து அவ்வளோ துணி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்வேதாவோட அம்மாவும் கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம பாரதிக்கு. கரெக்டாக ஆதி ஃபோன் பண்ணோன்னே, என்ன பாரதி என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? என்னை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாது, நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வாங்க, உங்களுக்காக உங்கள் பொண்டாட்டி வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்களாம், நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சுட்டு சமைச்சு முடிச்சுட்டு வந்து உட்காரலான்னு வராங்க பாரதி. ஏம்மா கொஞ்சம் டீ போட்டு கூட எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு வந்து மறுபடியும் சமைச்சு முடிச்ச அடுத்த செகண்டே உட்காராமல் டீ எல்லாம் எல்லாருக்கும் போட்டு கொடுத்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நைட்டு வந்துடுது. நைட்டு வந்தோடனே ஆதி வந்து பாரதி ரூமுக்கு வராப்பில் வந்தோடனே கரெக்டாக வந்து, ஆமாம் பாரதி இன்றைக்கி நாள் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டேன்னா, அம்மாவா, அம்மாவுக்கு பொழுதன்னைக்கு வேலை, உட்கார கூட கொஞ்சம் கூட நேரம் இல்லைப்பா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பாரதி ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் என் பொண்ணு என்ன பண்ணீங்க அப்படி, ஆனாப்பா இன்றைக்கி வந்து ட்ராயிங் வரைஞ்சேன், அதுக்கப்புறமேட்டுக்கு கேம் விளாண்டேன், இப்படியே ஜாலியாக போச்சு அப்படின்னு சொன்னோன்னே, ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன்ல காதை காட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே, காதில் வந்து ரகசியம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இவ்வளோதான விஷயம் விடு, எதுவாக இருந்தாலும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் பாரதி வந்து என்ன எனக்கு தெரியாமல் நீங்கள் 2 பேரும் ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அது என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிட்டோன்னே, கையை விடுங்க உங்களுக்கு கிடையாது, எனக்கும் என் பொண்ணுக்குள்ள ரகசியம்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்ணை மூடி அழைச்சிட்டு வராங்க. நம்ம ரூமுக்கு வந்து நம்ம தமிழுக்கு தனியாக ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை திறந்து பார்த்தா ரூமை திறந்தோடனே டெடி பேரு, இருக்கிற டாய்ஸு, அதுக்கப்புறம் பாரதி ஆதி ஃபோட்டோ எல்லாமே இந்த ரூம் ஃபுல்லாக ஒட்டி இருந்துக்கு. ஃப்ரெண்டு சூப்பராக பண்ணிட்டீங்க, நான் நினச்சதை விட எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ். அது இதெல்லாம் நீங்கள் எப்போ பண்ணீங்க? நானும் உங்கள் கூட தானே இருந்தேன் அப்படின்னோன்னே, அதெல்லாம் வந்து அப்படி தான் எங்கள் 2 பேருக்குள்ள டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் அம்மா நான் வந்து அந்த வீட்டில் தான் தனியாக தூங்க முடியல, இங்கேயாவது நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஆதிக்கு இதெல்லாம் உங்கள் பிளான் தானான்னு பாரதி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சாச்சா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, நான் வந்து ஹெல்ப் பண்ணி என் பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டால் அதுக்காக ரூம் கொடுத்தேன், மற்றபடி அவளுக்கும் அப்போ தான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக தனியாக தூங்குறதுக்கு இருக்கும் அப்படின்னோடனே, சரி நீங்கள் வந்து வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து பாரதிக்கு ஊட்டி விட்றாங்க. பாரதி வந்து ஆதிக்கு ஊட்டி விட்றாங்க. சாப்பிட்டுட்டு தனியாக ஃபீல் பண்ணி சந்தோஷமாக இப்போ ஐ டு ஐ கான்டாக்டில் பேசிகிட்டு இருக்காங்க.
சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் வந்து ரூம்குள்ளே வந்து தமிழ் கூட வந்து படுத்துக்கிட்டாங்க. அது என்ன தூங்க வரலையா, நான் அவளை தூங்க வச்சுட்டு வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ஆதி வந்து ரொமான்டிக்காக பாரதியை பார்க்குறாங்க. அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க.